எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ப மெயின்டனன்ஸ்ன்ற டாபிக்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரொட்டீன் மெயின்டனன்ஸ் அப்படின்ற பார்ட்ட தான் நம்ம பார்க்க போறோம். ரொட்டீன் மெயின்டனன்ஸ் அப்படின்னா, வழக்கமான பராமரிப்பு அப்படின்றது தான் ரொட்டீன் மெயின்டனன்ஸு. ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். Routine maintenance. In order to get trouble-free service from productive equipment, following activities is necessary to carry out. அதாவது இந்த ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்னன்னா, உற்பத்தி செய்யும் இயந்திரங்களிடமிருந்து ஒரு தடையில்லா தொடர்ச்சியான சேவையை பெறத்துக்கு தான் நம்ம கீழே கீழே இருக்கிற ஃபாலோயிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பராமரிப்புகளை நம்ம அத்தியாவசியமா நம்ம செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். லூப்ரிகேஷன், அதாவது உயவு எண்ணெய் இடக்கூடிய இடத்துல உயவு எண்ணெய் விடுதல். அடுத்தது பீரியடிக் இன்ஸ்பெக்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில உபகரணங்களை நம்ம சோதிக்கணும். அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் பார்ட்ஸ், அதாவது பல்வேறு பாகத்தை நம்ம சரி செய்யறது. அடுத்தது கிளீனிங், சுத்தம் செய்யறது. இதுதான் ஒரு ரொட்டீன் மெயின்டெனன்ஸ்ல ஒரு வழக்கமான பராமரிப்புல இந்த வேலைகளை எல்லாத்தையும் நம்ம அத்தியாவசியமா கடைபிடிச்சோம் அப்படின்னா, நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய இயந்திரங்களிடமிருந்து நம்ம தடையில்லா தொடர்ச்சியான சேவையை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது all the above maintenance operations are carried out while the machine is running or during pre-planned shutdowns. அதாவது மேற்கண்ட பராமரிப்பு வேலைகள், ஓகேவா? மேற்கண்ட பராமரிப்பு வேலைகள் மெஷின் இயங்கும் போதோ, அதாவது மெஷின் இஸ் ரன்னிங் ஆர் டியூரிங் ப்ரீ பிளானடு ஷட்டவுன்ஸ், அதாவது மெஷின் இயங்கும் போதோ அல்லது திட்டமிடப்படாத இயக்க நிறுத்தத்தின் போதோ நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த வகையான பராமரிப்பு உபகரணங்களினுடைய செயல் நிறுத்தத்தை தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது திஸ் டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் மே பிரிவென்ட் பிரேக் டவுன் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இந்த வழக்கமான பராமரிப்பு எந்த நிலையிலையும் ஓகேவா, எந்த நிலையிலையும் அந்த உற்பத்தி ஷெடியூலை பாதிக்காத வகையில நம்ம பார்க்கணும். ஓகேவா? உற்பத்தி ஷெடியூலை பாதிக்காத வகையில் பார்க்கணும். ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் ஷுட் நாட் இன்டர்ஃப் வித் ப்ரொடக்ஷன் ஷெடியூல்ஸ். ஓகேவா? வழக்கமான பராமரிப்பு எந்த நிலையிலையும் நம்ம உற்பத்தி ஷெடியூலை பாதிக்காத வண்ணம் பார்க்கணும். அடுத்து திஸ் டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் மே பிரிவென்ட் பிரேக் டவுன் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் மே பிரிவென்ட் அப்படின்றது வருமுன் பாதுகாப்பு. ஓகேவா? ஒரு வருமுன் பாதுகாப்பு அப்படின்றது தான். வருமுன் காப்பு பராமரிப்பு முறையானது பெரும்பாலும் மெஷின் அல்லது எளிதான திட்டமிட்ட பராமரிப்பு. ஓகேவா? எளிதான திட்டமிட்ட பராமரிப்பு, அதாவது பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பெரும்பாலும் எளிதான திட்டமிட்ட பராமரிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது பொருட்களுக்கான மற்றும் உபகரணங்களுக்கான பாதுகாப்பு நடைமுறையை இது குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது planned preventive maintenance, PPM, more commonly referred to as simply planned maintenance. அதாவது planned preventive maintenance அப்படின்றது திட்டமிடாத, ஓகேவா, planned preventive maintenance அப்படின்றது திட்டமிட்ட பராமரிப்பு. ஓகேவா? திட்டமிட்ட பராமரிப்பு அப்படின்றது more commonly referred to as simple planned maintenance or scheduled maintenance. ஓகேவா? scheduled maintenance சொல்லுவாங்க. is any variety of scheduled maintenance to an object or item of equipment. Specifically, planned maintenance is a scheduled service visit carried out by a competent and suitable agent to ensure that an item of equipment is operating correctly and to therefore avoid any unscheduled breakdown and downtime. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பாக ஒரு திட்டமிட்ட பராமரிப்பு என்பது அதை திட்டமிட்டு பார்வையிடும் போது செய்யும் செயல்முறையை தான் திட்டமிட்ட பராமரிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல தகுதி வாய்ந்த ஒரு பொருத்தமான ஆளால ஓகேவா, ஒரு பொருத்தமான ஆளால உபகரணமானது நல்ல நிலையில இயங்குதா, இந்த உபகரணத்தினால
திட்டமிடப்படாத செயல் நிறுத்தம் வந்து ஏதாவது நடக்குமா, அதாவது செயல் நிறுத்தம் அப்படி இல்லைன்னா இயங்காத நிலை வந்து உருவாகுமா அப்படின்னு வந்து உறுதி செய்யப்படும். ஓகேவா, அப்படின்றது வந்து ஒரு தகுதி வாய்ந்த நபரால வந்து உறுதி செய்யப்படும். இந்த நிபந்தனை அடிப்படையிலான பராமரிப்பு. ஓகேவா, அந்த நிபந்தனை அடிப்படையிலான பராமரிப்புடன் திட்டமிட்ட பராமரிப்பு ஆனது ஓகேவா வருமுன் பாதுகாப்பு பராமரிப்பை வந்து உள்ளடக்கி இருக்குது. இதுல வந்து பராமரிப்பு நிகழ்வுகள் அனைத்தும் ஏற்கனவே ஃபர்ஸ்டே வந்து திட்டமிட்டு அனைத்து எதிர்கால பராமரிப்புகளும் முன்னரே செயல்முறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, along with condition based maintenance, planned maintenance comprise preventive maintenance in which the maintenance event is pre-planned. அதாவது திட்டமிட்ட பராமரிப்பு என்பது ஒவ்வொரு பொருளுக்கும் உற்பத்தியாளரினுடைய ஓகேவா, அதான் கண்டிஷன் பேஸ்ட், உற்பத்தியாளரின் பரிந்துரைப்படியோ இல்ல சட்டப்படியோ வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த திட்டமிட்ட கண்டிஷன் பேஸ்டுனா நிபந்தனை அடிப்படையிலான பராமரிப்பு. ஓகேவா, அடுத்தது பிளானட் மெயின்டெனன்ஸ் இஸ் created for every item separately according to manufacturer's recommendation or legislation. Plans can be data based on equipment running hours, distance traveled by the vehicle. A good example of planned maintenance program is car maintenance. அதாவது இந்த பிளானட் மெயின்டெனன்ஸினுடைய குட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா கார் மெயின்டெனன்ஸ், where time and distance determine fluid change requirements. A good example of condition-based maintenance is the oil pressure warning light that provides notification that you should stop the vehicle because engine lubrication has stopped and failure will occur. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த திட்டமிட்ட பராமரிப்பு வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் உற்பத்தியாளரினுடைய பரிந்துரையிலோ இல்லது சட்டப்படியோ உருவாக்கப்பட்டதா இருக்கும். அந்த திட்டமிட்டது என்பது வந்து ஒரு தேதி அடிப்படையாக கொண்டோ இல்ல உபகரணம் இயங்கிய கால அளவை அடிப்படையாக கொண்டோ இல்ல வண்டி இயங்கிய தூரத்தை பொறுத்தோ அமையுது. இந்த திட்டமிட்ட பராமரிப்பு செயல்முறைக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் வந்து கார் பராமரிப்பு. ஓகேவா, இந்த கார் பராமரிப்புல வந்து நேரமோ அல்லது தூரமோ அடிப்படையிலான பராமரிப்பிற்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆயில் பிரஷர் இன்ஜினுக்கு தேவையான உயவு எண்ணெய் வந்து நின்றுச்சு அப்படின்னா இதில் உள்ள அந்த எச்சரிக்கை விளக்கு வந்து வண்டியை நிறுத்துறதுக்கு வந்து நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, மேலும் நம்ம அதையும் தாண்டி வண்டியை இன்ஜினை இயக்கும் போது இன்ஜின் வந்து சேதமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பிளானட் மெயின்டெனன்ஸ் ஹேஸ் சம் அட்வான்டேஜஸ் ஓவர் கண்டிஷன் பேஸ்டு மெயின்டெனன்ஸ். அதாவது அந்த நிபந்தனை அடிப்படையிலான பராமரிப்பை ஒப்பிடும் போது திட்டமிட்ட பராமரிப்பு வந்து சில நன்மைகளை வந்து தருது. என்ன அப்படின்னா, ஈஸியர் பிளானிங் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆர்டரிங் ஸ்பேர்ஸ். அதாவது பராமரிப்பையும் மற்றும் உதிரி பாகங்கள் வாங்க உறுதி செய்வதையும் எளிதா வந்து திட்டமிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது காஸ்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் மோர் ஈவன்லி. அதாவது செலவினங்கள் வந்து மேலும் வந்து சமமா வந்து பிரிக்கப்படுது அப்படின்றாங்க. அடுத்தது நோ இனிஷியல் காஸ்ட் ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் சூப்பர்விஷன் ஆஃப் எக்யூப்மெண்ட். அதாவது உபகரணங்களை வந்து நம்ம மேற்பார்வையிடுவதற்காக பயன்படும் கருவிகளை வாங்குவதற்கு ஆரம்ப செலவு வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸும் இதுல இருக்குது. ஓகேவா, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னா, லெஸ் ரிலியபிள் தன் எக்யூப்மெண்ட் வித் ஃபால்ட் ரிப்போர்ட்டிங் அசோசியேட்டட் வித் சிபிஎம். அதாவது சிபிஎம்னா கண்டிஷன் பேஸ்டு மெயின்டெனன்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தவறான அறிக்கை தொடர்புடைய நிபந்தனை அடிப்படையிலான பராமரிப்பு சார்ந்த உபகரணங்களை விட குறைந்த நம்பகத்தன்மை வந்து இதுல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மோர் எக்ஸ்பென்சிவ் டியூ டு மோர் ஃப்ரீக்வெண்ட் பார்ட்ஸ் சேஞ்ச். அதாவது அடிக்கடி பாகங்களை வந்து மாற்றுவதால அடிக்கடி வந்து செலவினங்கள் வந்து ஏற்படும். அடுத்தது ரெக்யூர்ஸ் ட்ரைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கோயிங் லேபர் காஸ்ட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா,
தொழிலாளருக்கு வந்து பயிற்சி அளிப்பதற்கான வந்து முதலீடு வந்து ஓகேவா, முதலீடு அதாவது ரெக்யூரிங் ட்ரைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கோயிங் லேபர் காஸ்ட் ஓகேவா. அடுத்தது பார்ட்ஸ் தட் ஹேவ் ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் அட் ஃபிக்ஸ்டு இன்டர்வல்ஸ் யூஸ்வலி டியூ டு வியர் அவுட் ஆர் ஏ ஃபிக்ஸ்டு ஷெல்ஃப் லைஃப் ஆர் சம்டைம்ஸ் நவுன் அஸ் டைம் சேஞ்ச் இன்டர்வல் ஆர் டிசிஐ ஐட்டம்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தொழிலாளருக்கு வந்து பயிற்சி அளிப்பதற்கான முதலீடு வந்து அதிகமாகும். அதே மாரி தொழிலாளர்களுக்கு நடக்கும் தொடர்ச்சியான செலவினங்கள். அடுத்தது பொருட்களை வந்து ஒரு நிலையான இடைவெளியில வந்து நம்ம அடிக்கடி மாத்துற மாரி இருக்கும் செய்யப்படும் திட்டமிட்ட பராமரிப்பு. அடுத்தது வழக்கமான தேய்மானத்தின் காரணமோ இல்ல கால இடைவெளி மாற்றத்தாலோ நம்ம வந்து அடிக்கடி பொருட்களை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம். இதனால வந்து இதுல வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்தது மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் வந்து any kind of action or activity there should be some procedure and sequence. Likewise, maintenance also has some normal procedure to execute the maintenance activity without any confusion. If maintenance is not followed any procedure, there will be time loss and the machine and equipment could not be ready in time. The procedure guides the maintenance people how to start, execute, where to inspect, and how to complete the maintenance in time. The maintenance is carried out with the following procedure. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நடவடிக்கையை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அந்த சில செயல்முறைகள் மற்றும் தொடர் நிகழ்வுகள் வந்து இருக்குதா இல்லையா. அதே போல பராமரிப்பு முறையிலும் வந்து சில சாதாரண செயல்முறைகளை பின்பற்றணும் அப்படின்னா ஓகேவா, பின்பற்றி பராமரிப்பு முறைகளை எந்த ஒரு குழப்பமும் இல்லாம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அந்த பராமரிப்பு ஆனது கரெக்டா அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கடைபிடிக்கணும். இல்லை அப்படின்னா அதுல வந்து கால விரயம் ஏற்படும். இயந்திரம் மற்றும் உபகரணம் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கும் குறிப்பிட்ட தேதிக்குள்ளேயும் வந்து தயாராகாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி பராமரிப்பு பணி செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டுதல்களை வந்து நம்ம வந்து வெளியிடணும். என்னன்னா, அதாவது எவ்வாறு அந்த பணியை தொடங்குறது, அதை எவ்வாறு செயல்படுத்துறது ஓகேவா, அது எங்க வந்து நம்ம ஆய்வு செய்யறது, அதே மாரி அந்த குறிப்பிட்ட நேரம் அதுக்கு உண்டான அந்த கால நேரம் வந்து எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள வந்து நம்ம எப்படி பராமரிப்பு பணியை முடிக்கிறது போன்றவற்றைய வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்தது இந்த ப்ரொசீஜர் வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா, அந்த கரெக்டா வந்து அந்த என்னென்ன செயல்முறை வந்து இருக்குதோ அதுபடி வந்து அந்த பராமரிப்பு பணியை வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் ஷெட்யூலை வந்து நம்ம கரெக்டா செய்து முடிக்கணும் அப்படின்றாங்க. இனிஷியல் கிளீனப் ஆரம்ப நிலையில வந்து கரெக்டா சுத்தம் செய்கிறது. அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபால்ட் அதாவது குறைகளை கண்டறிதல். டிஸ்மேண்ட்லிங் அப்படின்னா பிரித்தல். இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா ஆய்வு செய்தல். அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காஸ் ஃபார் டிஃபெக்ட் அதாவது குறைபாடுகளுக்கான காரணத்தை கண்டறிதல். அடுத்தது இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ரிப்பேர் ஆஃப் ஸ்பேர்ஸ் அதாவது கரெக்டா வந்து அந்த உதிரி பாகங்களை வந்து ஆய்வு செய்வதற்ற வந்து மாத்துறது, அதே மாதிரி உதிரி பாகங்களை பழுது பார்க்கறது ஓகேவா. அடுத்தது இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ரிப்பேர் ஆஃப் ஸ்பேர்ஸ் அதாவது மறு இணைத்தல், அதை வந்து சோதனை ஓட்டம் செய்யறது. அடுத்தது அதனுடைய தரநிலைகளை சார்ந்து ஆய்வு செய்கிறது ஓகேவா. அடுத்தது ரீஅசம்பிளிங் அப்படின்னா மறு இணைக்கிறது ஓகேவா. இதுதான் வந்து இதனுடைய ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து எப்படி வந்து மெயின்டெனன்ஸ் பராமரிப்புகளை வந்து நம்ம செய்து முடிக்கணும்ன்றது கொடுத்துருக்காங்க. ஒன்னொன்னத்தை பத்தி நம்ம விளக்கமா பார்த்துருவோம். கீழே ட்ரையல் ரன், இன்ஸ்பெக்ஷன் வித் ஸ்டாண்டர்ட்ஸ், மெயின்டெனிங் ரெக்கார்ட்ஸ் ஓகே எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் கிளீனப், மெயின் மிஷின், connected accessories, lubrication system, panel and adjacent parts are to be cleaned first. அதாவது
முக்கியமான இயந்திரம் இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த துணை கருவிகள். ஓகேவா? முக்கியமான இயந்திரம் எதுல இணைக்கப்பட்டிருக்கோ அதுல இருக்கக்கூடிய துணை கருவிகள். அதுல இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேஷன் சிஸ்டம் அப்படின்னா அதனுடைய உயவு அமைப்பு, அதுல இருக்கக்கூடிய அந்த பேனல் போர்டு, ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய டோர் சார்ந்த பார்ட்ஸ், ஓகேவா? இது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபால்ட். The fault of the machine is to be identified by visual inspection and getting information from a complaint and justified the same. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இயந்திரத்துல இருக்கக்கூடிய குறைகளை வந்து நம்ம பார்வையால, ஓகேவா, நம்ம ஜஸ்ட் பாக்குறது, பார்வையால ஆய்வு செய்து அதுல வந்து ஏதாவது அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அடுத்தது அந்த நம்ம பார்த்த அந்த தகவலை வந்து, ஓகேவா, நம்ம பார்த்த அந்த தகவலை வந்து ஒரு புகாரா, ஓகேவா, ஒரு புகாரா பெற்று அது வந்து கரெக்டா வந்து அவங்க சொன்னக்கூடிய ஃபால்ட் வந்து இருக்குதா இல்லையான்ட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேவா? அதான் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபால்ட். அடுத்தது அடுத்தது வந்து டிஸ்மேண்ட்லிங். The fault area is dismantled with the referring to the manual and all the spares are kept separate in a tray and preserved safely. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த குறைபாடு இருக்கக்கூடிய பகுதியை வந்து மேனுவல்ல வந்து எப்படி சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் பிரிச்சு, ஓகேவா, அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன உதிரி பாகம் பார்ட்ஸுகளை வந்து செப்பரேட்டா வந்து தனியா ஒரு ட்ரேல வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது அடுத்தது வந்து இன்ஸ்பெக்ஷன். ஆல் த டிஸ்மேண்டில்டு பார்ட்ஸ் சச் as gear, bearing, shaft, key example are cleaned and inspected for any damages. Any damage breakage is recorded in the maintenance checklist. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பிரிக்கப்பட்ட, ஓகேவா, செப்பரேட்டா தனித்தனியா பிரிச்சோம்ல, அந்த கியரு, பேரிங்கு, ஷாஃப்ட், கீ, அந்த மாரி தனித்தனியா பிரிச்ச அந்த சின்ன சின்ன பார்ட்ஸை வந்து அதுல வந்து ஏதாவது சேதம் அடைஞ்சிருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம சுத்தம் செஞ்சு கரெக்டா தனியா வச்சுக்கணும். ஓகேவா? அப்படி வந்து அதுல கிராக்கோ இல்ல ஏதாவது சேதமோ அடைஞ்சிருது அப்படின்னா, ஓகேவா, அதை வந்து நம்ம அந்த மெயின்டெனன்ஸ் ஷெடியூல்ல வந்து நம்ம வந்து அதை கரெக்டா வந்து குறிக்கணும். இந்த பார்ட்ஸ் இந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காஸ் ஃபார் டிஃபெக்ட். The defect in spare parts thoroughly examined and analyzed the causes for damage and the same has to be rectified. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அந்த நம்ம எடுத்தோம்ல அந்த சின்ன சின்ன உதிரி பாகம், சின்ன சின்ன பாகத்துல இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பரிசோதிக்கணும். பரிசோதிச்சு அதே மாரி அந்த சேதம் அடைஞ்சதற்கான காரணம் என்னன்னு நம்ம ஆராய்ஞ்சு அதை நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது inspection and replacement of repair of spares. The damaged or broken spares are procured from stores, repaired and the same is inspected to the standards. அதாவது அந்த டேமேஜோ இல்ல புரோக்கனோ, அதாவது உடைந்ததோ இல்ல சேதமடைந்த அந்த உதிரி பாகத்தை வந்து நம்ம ஸ்டோர்ல இருந்து நம்ம, ஓகேவா, ஸ்டோர்ல இருந்து நம்ம அவங்கள்ட்ட இருந்து கேட்டு வாங்கி அதுல இருக்கக்கூடிய பழுதுகளை நீக்கி, ஓகேவா, அதுல இருக்கக்கூடிய பழுதுகளை நீக்கி அது வந்து கரெக்டா வந்து ஸ்டாண்டர்டு தரநிலையில அதுல இருக்கக்கூடிய அளவுகள் எல்லாம் கரெக்டா தரநிலைக்கு உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து ரீஅசம்பிளிங். The next course of action is assembling the parts in reverse manner or dismantling order. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ரீஅசம்பிளிங் அப்படின்னா அந்த பிரிக்கப்பட்ட பாகத்தை வந்து, ஓகேவா, அந்த பிரிக்கப்பட்ட பாகங்களை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3ன்னு பிரிச்சிருந்தோம் அப்படின்னா லாஸ்ட் வந்து அந்த தலைகீழான முறையில, அதாவது 10 9 8 7 6 5 4 3 2 1 அப்படின்னு வந்து நம்ம ஒரு தலைகீழான முறையில தான் வந்து கரெக்டா வந்து அசம்பிளிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து ட்ரையல் ரன். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் அசம்பிளிங் த மிஷின் இஸ் டு ரன் ஃபர்ஸ்ட் மேனுவலி அண்ட் ஆல் த லூப்ரிகேஷன்.
electrical connection to be given. Finally, the machine should run and is trial run for some time and observed for any unusual sound from the machine. அதாவது ட்ரையல் ரன்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த இயந்திரத்துல இருக்கக்கூடிய உதிரி பாகங்களை கரெக்டா வந்து நம்ம இணைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து மேனுவலா, ஓகேவா, மேனுவலா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெஷினை வந்து இயக்கணும், ஓகேவா. அடுத்தது அதுல வந்து எந்தெந்த இடத்துல வந்து லூப்ரிகேஷன் சிஸ்டம், எந்தெந்த இடத்துல எலக்ட்ரிக் கனெக்ஷன் வந்து கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டா கொடுத்ததுக்கு அப்புறம், ஓகேவா, இறுதியா வந்து மெஷினை வந்து சிறிது நேரம் வந்து நம்ம ட்ரையல் ரன், சோதனை ஓட்டம் விட்டு அதுல வந்து ஏதாவது வழக்கத்திற்கு மாறான சத்தம் வருதா இல்லையா என அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதான் வந்து ட்ரையல் ரன். அடுத்தது inspection with standards. The machine is finally checked, inspected for geometry accuracy, safety hazards. Example, according to the manufacturer standard, any other recommended standard as required by the nature of maintenance work carried. அதாவது உற்பத்தியாளர், ஓகேவா, உற்பத்தியாளரினுடைய தரநிலை அப்படி இல்லைன்னா அந்த பரிந்துரைக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட், பரிந்துரைக்கப்பட்ட தரநிலையில இயந்திரம் வந்து இறுதியாக, ஓகேவா, இயந்திரம் வந்து இறுதியா வந்து இருக்குதா, அந்த வடிவத்திலையும் அதனுடைய துல்லியத்திலையும் வந்து பரிந்துரைக்கப்பட்ட தரநிலையில இயந்திரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதுல வந்து ஏதாவது ஹசார்ட்ஸ் அப்படின்னா தீங்குகள், அதுல ஏதாவது பாதுகாப்பு தீங்குகள் வந்து இருக்குதா அப்படின்னுட்டு வந்து நம்ம சரி பார்த்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது maintaining records. All the activities related to fault attempted, spares changed, example, to be recorded in the inspection report, maintenance record, machine history cards suitable for future reference. அதாவது நம்ம வந்து அதுல ஏதாவது குறைபாடுகள் வந்து நம்ம இருந்துச்சா அப்படின்ட்டு செக் பண்ணோமா, அப்ப அந்த குறைபாடுகள் சம்பந்தமான அந்த அனைத்து அதுக்கு நம்ம எடுத்த நடவடிக்கைகள், அதுக்கு நம்ம ஏதாவது பாகங்கள் வந்து நம்ம மாத்தணுமா அப்படின்னுட்டு அதுல நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆய்வு அறிக்கையா வந்து அந்த பராமரிப்பு பதிவேட்டுல, ஓகேவா, அந்த பராமரிப்பு பதிவேட்டுல நம்ம வந்து அது எல்லாத்தையும் வந்து குறிச்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒரு எதிர்காலத்துல வந்து நம்ம என்னென்ன பார்ட்ஸ் மாத்திருக்கோம், எவ்வளவு இதுல இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு அதுதான் வந்து ஒரு விட்னஸ், ஓகேவா, அதுதான் வந்து ஒரு விட்னஸ். அதனால வந்து அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த மெயின்டெனன்ஸ் அட்டவணை ஷெடியூல்ல வந்து நம்ம வந்து ரெக்கார்ட்ல வந்து நம்ம வந்து பதிவு செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேவா. இதுதான் வந்து ரொட்டீன் மெயின்டெனன்ஸ், ஓகேவா. இதுதான் வந்து ரொட்டீன் மெயின்டெனன்ஸ்ல நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ஓகேவா. அடுத்தது வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், நீட் ஃபார் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், அதாவது எதுக்கு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் தேவை, வருமுன் காத்தல் வந்து தேவை அப்படின்னு கேக்குறாங்க. The machine tools are high precision and are sensitive and expensive. அதாவது இயந்திரங்கள் அனைத்தும், ஓகேவா, இயந்திரமா இருந்தாலும் இயந்திரங்கள் சார்ந்த உபகரணங்களா இருந்தாலும் அனைத்தும் வந்து மிகவும் துல்லியமானதாகவும் நுணுக்கமானதாகவும் அதே மாரி ரேட் அதிகமாகவும் இருக்கும். They must be handled and maintained carefully in order to give good and long service. இது இது இந்த மாரி அந்த இதுல இருக்கக்கூடிய இயந்திரம் அதனுடைய துல்லியம், நுணுக்கம், அதே மாரி அதனுடைய விலை இது எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால இவைகளை வந்து நம்ம மிகவும் கவனமா நம்ம பராமரிச்சோம்னா அது வந்து நல்ல நிலையில நீண்ட நாட்கள் வந்து உழைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாங் சர்வீஸ். The basic function of the maintenance department is the upkeep of the machines and equipments is good operating conditions. அதாவது அந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அடிப்படை வேலை என்னன்னா இயந்திரம் மற்றும் அந்த உபகரணங்களை வந்து நல்ல நல்ல இயங்கக்கூடிய நிலையில வந்து வச்சிருக்கிறதுக்கு உதவுறதுக்கு தான் வந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேவா. அடுத்தது
Earlier, the maintenance of the equipment used to receive attention only when the equipment suffered some setback or breakdown as a result of some major fault. Such breakdowns not only brought a serious production hold up but also used to upset the production flow the industry where the other equipment also had to stand ideal. This result in a more cautious approach to the maintenance of the equipment, and this brought up the more scientific way of tackling the maintenance problem through a preventive maintenance. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு முன்பு இதற்கு முன்பு அந்த மெஷின் அல்லது எக்யூப்மெண்ட்ல வந்து பெரிய குறைபாடுகளோ இல்ல சிறிய குறைபாடுகளோ காரணமா வந்து இயந்திரத்துல ஏதாவது விளைவு அல்லது இயங்காத நிலை ஏற்பட்டால் மட்டுமே அதை கவனிப்பது வழக்கம். ஓகேவா? அதை கவனிப்பது வழக்கம். இப்படி இயந்திரம் இயங்காமல் நின்று போவதனால உற்பத்தி வந்து பாதிப்படையுது. அதே மாரி ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா இந்த மிஷின்ல ஃபால்ட்னா அப்ப அடுத்து இருக்கக்கூடிய மிஷின் எல்லாமே வந்து சும்மாவே இருக்கு. ஓகேவா? சும்மாவே இருக்கு. அப்ப இதன் காரணமா வந்து இதன் காரணமா வந்து இயந்திரங்களை பராமரிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு இயந்திரங்களை பராமரிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு இயந்திரங்களை வந்து நம்ம வந்து அதுல ஃபால்ட் ஏற்படுறதுக்கு முன்கூட்டியே வந்து நம்ம பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு செயல்முறையை பயன்படுத்துறது தான் வந்து பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது preventive maintenance consists of a few engineering activities which help to maintain the machine tools in good working order. அதாவது இந்த preventive maintenance வந்து ஒரு என்ஜினியரிங் கண்டிஷன்ஸ். ஓகேவா? சில ஒரு பொறியியல் சார்ந்த நடவடிக்கைகளை வந்து இருக்குது. அந்த நடவடிக்கைகளை நம்ம கரெக்டா வந்து பின்பற்றணும் அப்படின்னா அந்த இயந்திரத்தை வந்து நல்ல முறையில வந்து நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The basic activities of preventive maintenance are the அதாவது என்னென்ன பேசிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா periodic inspection of machines and equipments to uncover conditions leading to production breakdowns or harmful depreciation. அதாவது கரெக்டான கால முறையில இயந்திரத்தை மற்றும் உபகரணங்களை ஆய்வு செய்து உற்பத்தி பாதிப்பை எது ஏற்படுத்துதோ உற்பத்தி பாதிப்பை எது ஏற்படுத்துதோ அப்படி இல்லைன்னா உற்பத்தியை எது குறைக்குதோ அவைகளை வந்து கரெக்டா வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அவைகளை வந்து நம்ம வந்து கரெக்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது upkeep of machines and equipments to avoid such conditions or to adjust, repair or replace them while they are still in the initial stages. அதாவது அந்த மாரி நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து சரி செய்ய முடியுமா இல்ல அதுல ஏதாவது பழுதுகள் இருக்குதா அந்த பழுதுகளை வந்து நம்ம நீக்க முடியுமா அப்படின்ட்டு நம்ம அதை வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆரம்ப நிலையிலே வந்து அதை வந்து நம்ம சரி செஞ்சு ஆரம்ப நிலையிலே அதை வந்து நம்ம சரி செய்வதனால அது போன்ற நிலைமைகளை வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். அதாவது மிஷின் டப்புன்னு நின்று போறதோ இல்ல அதுல வரக்கூடிய ஃபால்ட்டை டக்குன்னு நம்ம இது பண்றதோ வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்து நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சு தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம். லெஸ் டவுன் டைம் ப்ரொடக்ஷன். அதாவது உற்பத்தியில வந்து குறைவான நிறுத்த நேரம் மிஷின் நின்று போறது வந்து ப்ரொடக்ஷன் டைம்ல வந்து குறைவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இம்ப்ரூவ்ஸ் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட். அதாவது உற்பத்தி வந்து நல்ல தரமானதாகவும் அதே மாரி அதிகமாகவும் வந்து உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஸ்டாண்ட் பை எக்யூப்மெண்ட் இஸ் நாட் நீடட் விச் சேவ்ஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஒரு ஸ்பேர் இயந்திரம் இப்போ ஒரு இயந்திரம் நின்றுச்சுன்னா அதுக்கு உண்டான ஸ்பேர் ஓகேவா அந்த மாரி வந்து ஒரு ஸ்பேர் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இதனால வந்து முதலீடு செய்யக்கூடிய செலவு வந்து குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அடுத்தது லோவர் யூனிட் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர். அதே மாரி அந்த காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செலவு, ஒரு தனிப்பொருளினுடைய உற்பத்தி செலவு வந்து குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. அடுத்தது ரெடியூஸ் மேஜர் அண்ட் ரிப்பீட்டட் ரிப்பேர்ஸ் ஆஃப் மிஷின்ஸ். அதாவது அடிக்கடி பழுதடைகிறதும் ஓகேவா பெரிய பழுதடைவதும் வந்து தவிர்க்கப்படுது. அதாவது அதுல வந்து குறைவா ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது preventive maintenance helps in prolonging the life of the machines and reduction in unexpected breakdowns. அதாவது இது வந்து இயந்திரத்தினுடைய ஆயுட்காலத்தை வந்து ஓகேவா ஆயுட்காலத்தை வந்து அதிகப்படுத்துது. அதே மாரி மிஷின் வந்து எதிர்பாராம டக்குன்னு நின்னு போகுது இல்ல இயங்காம போகுது அப்படின்னது வந்து இது வந்து தடுக்குது இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பீரியடிக் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஆஸ் பர் த செக்லிஸ்ட். அதாவது அந்த சோதனை செக்லிஸ்ட் அப்படின்னா சோதனை பட்டியல். அதாவது எதெல்லாம் வந்து நம்ம வந்து கரெக்டா சோதனை பண்ணி அந்த செக்லிஸ்ட்ல இருக்கிற மாரி வந்து அந்தந்த பார்ட்ஸுகளை வந்து நம்ம கரெக்டா வந்து கரெக்டான காலத்துல கரெக்டான நேரத்துல அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இயந்திரங்கள்ல ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது லூப்ரிகேஷன் ஆஃப் மிஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஆஸ் பர் த மேனுஃபேக்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல். அதாவது உற்பத்தியாளர் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேனுவல் படி இயந்திரத்திலையும் அந்த உபகரணத்திலையும் ஓகேவா கரெக்டா வந்து நம்ம லூப்ரிகேஷன் வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது சர்வீசிங் அண்ட் ஓவராலிங் ஆஃப் த மிஷின் அண்ட் எக்யூப்மெண்ட் ஆஸ் பர் த பிஎம் ஷெடியூல். அதே மாரி அந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னா முன் பராமரிப்பு ஓகேவா. அந்த முன் பராமரிப்பு படி இயந்திரம் மற்றும் உபகரணத்துல நம்ம கரெக்டா வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அதுல இருக்கக்கூடிய பழுதுகளை வந்து நம்ம வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது கீப் பேசிக் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஈச் மிஷின் அண்ட் எக்யூப்மெண்ட். அதாவது ஒரு 10 இயந்திரம் இருக்குன்னா அந்த 10 இயந்திரத்துக்கும் தனித்தனியான ஓகேவா 10 இயந்திரத்துக்கும் தனித்தனியான நம்ம வந்து ரெக்கார்டை வந்து நம்ம வந்து பராமரிக்கணும். ஓகேவா ரெக்கார்டை வந்து நம்ம பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது அனலைசிஸ் ஆஃப் த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ ஆஃப் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் மிஷின் எக்யூப்மெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து ஓகேவா நம்ம இன்ஸ்பெக்ஷன் செஞ்ச ரிப்போர்ட்டை வந்து நம்ம கரெக்டா வந்து அனலைஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த இயந்திரம் மற்றும் வினைக்கருவி இதனுடைய ஆதார சிஸ்டமேட்டிக் ரிவ்யூவை வந்து நம்ம வந்து வாங்கணும். ஓகேவா சிஸ்டமேட்டிக் ரிவ்யூவை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பீரியடிக் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் as per the checklist. அதாவது அதுல வரக்கூடிய அந்த ஆய்வு அறிக்கையை வந்து நம்ம கரெக்டா வந்து தனித்தனியா பிரிச்சு நம்ம வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேவா செக் பண்ணணும். The checklist items for the inspector about all the points to be checked on individual machines. While preparing the checklist of the machine, make sure that no machine part or item that is omitted needs attention. This inspection of machine tools like lathe and drilling machine includes the following. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இயந்திரம் மற்றும் இதர உபகரணங்கள் அதனுடைய அறிக்கையை வந்து நம்ம வந்து கரெக்டா வந்து ஆய்வு செய்யணும். அந்த சோதனை பட்டியல்ல வந்து கரெக்டா எந்த காலம் ஓகேவா கரெக்டா வந்து அந்த கால முறை ஃபர்ஸ்ட் 3 மாசம் இல்ல கடைசி 3 மாசம் இல்ல 6 மாசத்துக்கு ஒருக அப்படின்னு கரெக்டா அந்த காலத்துல இயந்திரங்களையும் அதனுடைய இணை கருவி இதர உபகரணங்களையும் வந்து நம்ம வந்து ஆய்வு செய்யணும். ஒவ்வொரு இயந்திரத்திலும் வந்து ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஆய்வாளர் ஓகேவா ஆய்வு செய்ய வேண்டிய
அதுல இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸை வந்து தனித்தனி இதா வந்து குறிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுல வரக்கூடிய அந்த செக்லிஸ்ட் சோதனை பட்டியலை வந்து தயாரிக்கும் பொழுது அதுல மிஷின்ல வரக்கூடிய எந்த ஒரு சின்ன பார்ட்ஸும் வந்து அதுல வந்து விடுபடக்கூடாது. அதை வந்து நம்ம கரெக்டா வந்து அந்த ஆய்வாளர் வந்து கரெக்டா வந்து உறுதி செய்யணும். ஓகேவா? ஒரு ட்ரில்லிங் மிஷினா இருந்தாலும் ஒரு டேர்னிங் மிஷினா இருந்தாலும் அதை வந்து நம்ம கீழ்கண்ட முறையில வந்து நம்ம வந்து ஆய்வுக்கு வந்து நம்ம கரெக்டா வந்து உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. டிரைவிங் சிஸ்டம் அண்ட் ஃபீடிங் சிஸ்டம், அதாவது இயக்க அமைப்பு மற்றும் ஊட்ட அமைப்பு. அதாவது இயக்கம் அப்படின்னா மெஷின் வந்து இயங்குறது, ஊட்டம் அப்படின்னா அதுல வரக்கூடிய பனிப்பொருளை வந்து நம்ம செய்யும்போது அந்த பனிப்பொருளுக்கு தேவையான ஊட்டம், ஓகேவா, அழுத்தம் அப்படின்றது தான் வந்து ஒரு ஊட்டம் அப்படின்றத வந்து சொல்லலாம். அந்த ஊட்டம் ஃபீடிங் சிஸ்டம் அப்படின்னா. அடுத்தது லூப்ரிகேஷன் அண்ட் கூலன் சிஸ்டம். அதே மாதிரி லூப்ரிகேஷன்னா உராய்வுகளை குறைப்பதற்காக இடையில பராமரிக்கப்படுறது. கூலண்ட் அப்படின்னா கூலண்ட் வந்து நம்ம மிஷின்ல வந்து ஒரு ஜாப் நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த பனிப்பொருள் வந்து வெப்பமடை அந்த பனிப்பொருள் வந்து அதிகமா வெப்பமடைகிறதோ அதுல ஏற்படக்கூடிய அந்த ஹீட்டை வந்து குறைச்சி அதனுடைய சர்ஃபேஸ் வந்து நல்ல முறையில வச்சுக்கிறதுன்றது தான் வந்து கூலண்ட் சிஸ்டம். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கரெக்டா பார்க்கணும். அதே மாதிரி ஸ்லைட்ஸ் அண்ட் வெட்ஜஸ் அண்ட் கிப்ஸ், அதாவது அந்த இயந்திரம் இயங்கும் போது அதுல வரக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு சாதனம் ஜாஸ், ஓகேவா, அதனுடைய செக்கு, அதனுடைய லேத்து பெட்டு, ஓகேவா, அதனுடைய ஸ்பிண்டிலு, இது எல்லாமே. அடுத்தது பெல்ட், பேரிங்ஸ், கிளட்ச், பிரேக் அண்ட் ஆப்ரேட்டிங் கண்ட்ரோல்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு இயந்திரத்திலையும் இருக்கக்கூடிய பெல்ட், பியரிங்கு, கிளட்ச், பிரேக்கு, அதனுடைய ஆப்ரேட்டிங் கண்ட்ரோல்ஸ். அதே மாதிரி கைட்வேஸ், லீட் ஸ்க்ரூஸ், மேட்டிங் பார்ட்ஸ், அதாவது பொருந்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பார்ட்ஸ், ஓகேவா. அதே மாதிரி அந்த இயந்திரத்தை வந்து வழி நடத்தக்கூடியது, இது ஒன்றிணையக்கூடிய பாகம், இது எல்லாத்தையுமே வந்து அந்த அறிக்கையில வந்து கரெக்டா வந்து இன்ஸ்பெக்ஷன் செய்யக்கூடிய அந்த நபர் வந்து கரெக்டா அந்தந்த பார்ட்ஸை வந்து குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இது frequency of inspection. The frequency of inspection depends on the age, kind of machines and its operating conditions. Frequent inspection of machines and equipment may be expensive, and frequency with long intervals may result in more breakdowns. A good balance is needed to bring optimum savings. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆய்வு வந்து ஓகேவா, இந்த ஆய்வு வந்து இயந்திரம் எந்த தன்மையில இருக்கு, அதனுடைய ஆயுட்காலம், ஓகேவா, அதனுடைய ஆயுட்காலம், அந்த இயந்திரம் இயங்கக்கூடிய தன்மை ஆகியவைகளை பொறுத்து, ஓகேவா, ஆகியவைகளை பொறுத்து அடிக்கடி ஆய்வு செய்தால் வந்து மிகவும் செலவாகும். ஓகேவா, அடிக்கடி நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் செய்யறோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு வந்து செலவு ஜாஸ்தி. அதே மாதிரி ஒரு லாங் டைம், ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் வந்து அந்த இயந்திரத்துல அதிக அளவிலான இயங்கா நிலை வந்து ஏற்படும். அதனால அதிகபட்ச சேமிப்பு செய்யக்கூடிய நல்ல சமநிலைகள் வந்து இதுல வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது. அடுத்தது lubrication of machines and equipments. The length of time machine will retain its accuracy and give satisfactory service depends on the lubrication and care it receives. It is essential that the lubrication of machines should be carried out systemically at regular intervals as recommended in the service manual supplied by the machine manufacturer. The manufacturer's manual contains all the necessary details like grade of oil, grease, oiling and greasing points, and also indicates the time intervals lubrication. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம
லூப்ரிகேஷன் ஓகேவா, நம்ம கரெக்டா வந்து அந்த இயந்திரத்துக்கு உயவு பொருளை செலுத்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா செலுத்தினாதான் அந்த இயந்திரத்துல துல்லிய தன்மையும் அந்த இயந்திரம் செயல்படக்கூடிய தன்மையும் வந்து திருப்திகரமா வந்து நம்ம வச்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த இயந்திரத்தினுடைய அந்த இயந்திரம் மேனுஃபேக்சர் அதை தயாரிக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளர் ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாரு. அந்த மேனுவல் படி நம்ம கரெக்டா வந்து அந்த மிஷின்ல எந்தெந்த டைம்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டா வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மேனுஃபேக்சரினுடைய மேனுவல்ல வந்து அதுல பயன்படுத்தக்கூடிய லூப்ரிகேஷன் ஆயில் அது வந்து எந்த தரத்துல எந்த குவாலிட்டியில இருக்கணும், ஓகேவா, எந்தெந்த இடத்துல இடணும், எந்த கால இடைவெளியில அதை வந்து நம்ம இடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபரத்தை எல்லாமே வந்து அதுல குறிச்சு வச்சிருப்பாங்க. அதுல வந்து அந்த மேனுஃபேக்சர் மேனுவல்ல வந்து தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு ஓகேவா, அதாவது keep the detailed record of fault, failures, repairs and replacement done for machines. It is useful to analyze. Keep the detailed record fault, failures, repairs and replacement done for machines. It is useful to analyze the cause of a fault and rectification. ஓகேவா, ரெக்டிஃபிகேஷன் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயந்திரத்துல என்னென்ன குறைகள் ஏற்பட்டுச்சு, ஓகேவா, அதுல எந்தெந்த பாகங்கள் வந்து செயலிழந்து போச்சு, அதே மாதிரி அதுல பழுது செய்யப்பட்ட புதிய பாகங்கள் அதனுடைய காலம், ஓகேவா, புதிய பாகங்கள் எவ்வளோ காலத்துக்கு வந்து உழைக்கும் அப்படின்ட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த ரெக்கார்ட்ல வந்து நம்ம வந்து கரெக்டா பதிவு செஞ்சு அதை வந்து பராமரிக்கணும். அப்பதான் வந்து அந்த இயந்திரத்தை பத்தி நம்ம கேதர் பண்ணவும், அந்த இயந்திரத்துல இருக்கக்கூடிய குறைகளை வந்து நம்ம நிவர்த்தி செய்யறதுக்கும் இந்த ரெக்கார்டு வந்து நமக்கு வந்து பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு அனாலிசிஸ். சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ அண்ட் ரெகுலர் அனாலிசிஸ் ஆஃப் த எக்யூப்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வில் ஹெல்ப் டு, அதாவது கரெக்டா அந்த திட்டமிட்ட முறையிலான மற்றும் கரெக்டா அந்த தொடர்ந்து நம்ம அந்த இயந்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பதிவேடுகளை வந்து எப்படி வந்து நம்ம பராமரிச்சு அது வந்து நமக்கு எப்படி உதவும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ரீடிசைன் த வீக் பார்ட் விச் கிவ்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் ட்ரபிள், அதாவது அடிக்கடி தொந்தரவு தரக்கூடிய பலவீனமான பார்ட்ஸுகளை வந்து நம்ம மறுசீரமைப்பு இல்லைன்னா மறு வடிவமைப்பு செய்யலாம். அதே மாதிரி சப்ஸ்டியூட் வித் பெட்டர் மெட்டீரியல் ஃபார் ஹை காஸ்ட் ஐட்டம்ஸ், அதாவது விலை அதிகமா இருக்கக்கூடிய, ஓகேவா, விலை அதிகமாக இருக்கக்கூடிய பாகத்திற்கு பதிலா அதுல வந்து நல்ல மெட்டீரியலை பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து மாற்றி அமைக்கலாம். அதே மாதிரி மினிமைஸ் ஃப்ரீக்வெண்ட் பிரேக் டவுன்ஸ், அடிக்கடி பழுதாகிறத வந்து குறைக்கலாம். அதே மாதிரி ரிடியூஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதே மாதிரி உற்பத்தி செலவை வந்து குறைக்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னா மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு அனாலிஸ், அதாவது பராமரிப்பு பதிவேடுகளை வந்து நம்ம முறையா வந்து பராமரிச்சு அதை வந்து நம்ம கரெக்டா வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம கரெக்டா அதை வந்து ஆராய்ஞ்சோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுல வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராமு, அதாவது நேம் ஆஃப் த மிஷின், ஓகேவா, அந்த சார்ட், ஓகேவா, அந்த செக்லிஸ்ட் சார்ட் எப்படி போட்டிருக்காங்கன்னா அந்த இயந்திரத்தினுடைய பெயரு, இயந்திரத்தினுடைய நம்பரு, அதனுடைய மாடலு, ஓகேவா, அதை எப்படி தயாரிச்சாங்க, அந்த இயந்திரம் எங்க அமைஞ்சிருக்கு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுல வந்து கீழே வந்து, ஓகேவா, கீழே வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆய்வு செஞ்சு அதுல இருக்கக்கூடிய குறைபாடுகளை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு அதுல எப்படி நம்ம வந்து பட்டியலிடணும் அப்படின்னு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்க இந்த அட்டவணையை வந்து படிச்சு பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா, இதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்ற டாபிக்ல மீதி இருந்த பார்ட்லாம் வந்து இந்த பார்ட்ல வந்து ஒரே வீடியோவா நம்ம வந்து போட்டாச்சு. ஓகேவா, அடுத்தது வந்து நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகுற மாரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நல்ல எக்ஸ்பிளனேஷனோட வந்து நம்ம வந்து தரப்போறோம். ஓகேவா, அதே மாரி இதுல வந்து
அந்த பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸுக்கும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸுக்கும் வந்து இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இப்போ வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸுக்கும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டவணையில கொடுத்துருக்குறாங்க. அதையும் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், அதாவது பிரேக் டவுன்னா பழுது அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பராமரிப்புகள் பராமரிக்கணும், பழுது ஆவறதுக்கு முன்னாடி எப்படி பராமரிக்கணும் அப்படின்ட்டு. மெயின்டெனன்ஸ் இஸ் அண்டர்டேக்கன் ஒன்லி ஆஃப்டர் பிரேக் டவுன், அதாவது பழுது ஏற்பட்ட பிறகு மட்டுமே வந்து இதுல வந்து பராமரிப்பு பணி வந்து மேற்கொள்றாங்க. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்ல வந்து மெயின்டெனன்ஸ் இஸ் அண்டர்டேக்கன் ஒன்லி பிஃபோர் பிரேக் டவுன், அதாவது பழுது ஏற்படுவதற்கு முன்னரே வந்து இதுல வந்து பராமரிப்பு பணி செய்யறாங்க. நோ அட்டெம்ப்ட் இஸ் மேட் டு பிரிவென்ட் பிரேக் டவுன், அதாவது பழுது வந்து வராம தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் வந்து இதுல வந்து எடுக்க முடியாது, எடுக்கப்படுவதும் இல்லை. மெயின்டெனன்ஸ் இஸ் மேட் பிரிவென்ட் பிரேக் டவுன், அதாவது இதுல பழுதை தடுப்பதற்கான முயற்சி வந்து இதுல வந்து எடுக்கப்படுது. திஸ் இஸ் அன்பிரிடிக்டபிள் ஆக்டிவிட்டி, அதாவது இது வந்து எதிர்பாராமல் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இது வந்து இதுல வருவதை வந்து இதுல என்ன, அதாவது இதுல வந்து எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய நிகழ்வு, இதுல வந்து அப்படி கிடையாது. இதுல வந்து கரெக்டா வந்து நம்ம சொல்லிடலாம் இதுல என்ன வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து அந்த செயல்பாடுகளை வந்து நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி இதுல மெயின்டெனன்ஸ் காஸ்ட் லெஸ், இதுல பராமரிப்பு செலவு குறைவு, இதுல வந்து பராமரிப்பு செலவு வந்து அதிகம். ஓகேவா? அதிகம். அதே மாதிரி நாட் சூட்டபிள் ஃபார் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் கிரேன்ஸ், ஹோஸ்ட், ப்ரெஷர் விசல்ஸ், அதாவது இந்த பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் வந்து கிரேனு, ஓகேவா, கிரேனு, ஹூஸ்ட், ப்ரெஷர் வெசல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து இது வந்து உகந்தது கிடையாது. இந்த எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் கேன் பி அப்ளைடு ஆல் டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், அனைத்து வகையான உபகரணங்களுக்கும் இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து ஏத்தது. அதே மாதிரி ரிசல்ட் இன் ப்ரொடக்ஷன் லாஸ் அண்ட் மோர் டவுன் டைம், அதாவது இதுல இருக்க இந்த பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸினுடைய ரிசல்ட் என்னன்னா உற்பத்தி குறைவு. ஓகேவா? அதே மாதிரி இயந்திரம் இயங்காத கூடிய நேரமும் வந்து அதிகம். இது ரெண்டுத்துக்கும் வந்து இது வந்து வழிவகுக்கும். இதுல வந்து உற்பத்தி குறைபாடுகள், இயந்திரம் இயங்காத நேரம், இது வந்து இதுல வந்து இதை தவிர்க்கலாம். சச் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் எலிமினேட்டட். ஓகேவா? இதுதான் வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸுக்கும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம்.